அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாருமே வாங்க ஆரம்பிச்சிங்க. பிடிஎஃப் டெஸ்ட் பேட்சாக தான் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். முழுக்க டிப்ளமோ ஐடிஐ ரிலேட்டடான டெஸ்ட் பேட்சஸ் தான். ஸோ அது வந்து மேக்ஸிமம் ஒவ்வொரு கோடுக்கும் நம்ம லான்ச் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் 534, 538, 540 மூணு கோடுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அது என்னென்ன கோடு எப்படி இருக்கு அப்படின்றத நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் தான். நிறைய பேருக்கு இருக்கு உண்டான கொஸ்டின்ஸ் என்னன்னா, சார் இந்த பிடிஎஃப் டெஸ்ட் பேட்சை வாங்கிட்டா நான் பாஸ் பண்ணிடலாமா, இந்த பிடிஎஃப் படிச்சா போதுமா, இதை படிச்சாலே போதுமா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் தான். சரிங்களா, எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதுவே தான் அப்படியே கேட்பாங்க இல்லை, இதுல இருந்து வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரியா, இதுவே வரும்னா எல்லாருமே கிளியர் பண்ணிடலாம், உங்களுக்கே தெரியும். ஸோ இதெல்லாம் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். உங்களுக்கு அந்த கொடுத்துருக்க 10 யூனிட்ஸ் வைஸ் உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்களோ, இப்போ ஒரு யூனிட்ல இருந்து 10 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா நம்ம வந்து 100ல இருந்து 150 கொஸ்டின்ஸ் வச்சிருப்போம். சரிங்களா, அதே மாதிரி 25 கொஸ்டின்னா 250ல இருந்து 300 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இப்படிதான் நம்ம டெஸ்ட் பேட்ச் இருக்கும். கொஸ்டின் வந்து முழுக்க எக்ஸ்பெக்டட் தான். இதுல இருந்து தான் கொஸ்டின் வரும்னு கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன். சரிங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இருந்துதான் கொஸ்டின் வரும்னா எல்லாருமே பாஸ் ஆயிரும். ஸோ இதுல இருந்துதான் வரும்னு சொல்ல முடியாது. பட் எப்படியெல்லாம் கேள்விகள் கேட்கலாம் அப்படின்றதுக்கு இதை ஒரு எக்ஸாம்பிளா நீங்க என்ன பண்ணலாம், பயன்படுத்திக்கலாம். சரியா, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் தெரியாம தயவு செய்து டெஸ்ட் பேட்ச் வாங்கக்கூடாது. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, சில ஆன்சர்ஸ் எல்லாம் தப்பா இருக்கு சார், மிஸ்டேக்ஸா இருக்கு. ஸோ சில ஆன்சர்ஸ் தவறுதலா இருந்தாலும் நீங்க திருத்திக்கங்க. சரிங்களா, நம்ம வந்து எடுக்கிற எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கணும்ன்றது கண்டிப்பா எலிஜிபிள் கிடையாது, வாய்ப்பு. ஸோ தவறுதலா இருந்துச்சுன்னா நீங்க திருத்திங்க. ரொம்ப மிஸ்டேக்கா இருந்தா மட்டும் என்ன பண்ணுங்க, இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சரிங்களா, இந்த நம்பருக்கு தயவு செய்து கான்டாக்ட் பண்ணுங்க. எந்த கொஸ்டின் என்ன டெஸ்ட் பேட்ச் அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில இடத்துல கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா தான் வரும். ஏன்னா இப்ப 10 கொஸ்டின்ஸ் ஒரு டாபிக்ல இருந்து, ஒரு யூனிட் டாபிக்ல இருந்து கேட்கறாங்கன்னா அதுல ஜென்ரேட் பண்றதுக்கு கொஸ்டின்ஸ் இல்லாதப்ப ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் வரதான் செய்யும். சரிங்களா, ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் வரதான் செய்யும். அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. சார் கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. நான் எல்லாத்தையுமே நான் சொல்லிடுறேன். சரிங்களா, யார் என்னென்ன அப்படின்றது சொன்னாங்க அப்படின்றதையும் நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லிடுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் ஆன்சர் இதை வந்து நம்ம திருத்திக்கலாம். நம்ம நினைச்சா நம்ம திருத்திக்கலாம். இதை ஒன்று பார்த்துக்கோங்க. கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டட். அதே மாதிரி நம்பர் சீரியஸ் வந்து இப்போ ஒரு இடத்துல 8 இருக்கும், அடுத்து வந்து 10வது கொஸ்டின்ஸ் வந்துருக்கும், 9வது கொஸ்டின் இல்லையே அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. உங்களுக்கு அடுத்தடுத்து என்ன கொஸ்டின்ஸ் இருக்குன்றதான் பார்க்கணுமே தவிர நம்பர் எல்லாம் பார்க்காதீங்க, கொஸ்டின்ஸை மட்டும் பாருங்க. சரியா, ஸோ இதுதான் மேஜரா இருக்கக்கூடியது. இப்போ அந்த 534, 538, 540 இதெல்லாம் என்ன சப்ஜெக்ட், எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துருவோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட் ஆர்எல்ஏ அகாடமி வெப்சைட்லாம் இருக்கு. சரிங்களா, அதுல எல்லாமே முழுக்க பிடிஎஃப் டெஸ்ட் பேட்சஸ் தான். இதுல வந்தீங்கன்னா டிஎன்பிசி சிடிஎஸ்சி டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். எல்லாத்துலயும் டிஸ்கிரிப்ஷன்ல இந்த மாதிரி சாம்பிள் வச்சிருப்போம். சாம்பிளை பாருங்க. சார் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அட்வான்ஸ்டு சிஎன்சி மிஷினிங் டெக்னீஷியன் 534 இருக்குன்னா யூனிட் வைஸ் இப்ப இது ஆன்சர்ஸ் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தனியா கொடுத்துருவோம். கொஸ்டின்ஸ் வந்து இதுல கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஒவ்வொரு யூனிட் வைஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆன்சர்ஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் தனியா இருக்கும். நான் காட்டுறேன் பாருங்களேன். இப்ப யூனிட் 1 ஜெனரல் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் அப்படின்னா இதோட கொஸ்டின்ஸ் ஃபைல் மட்டும்தான் இது. ஆன்சர் அண்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஃபைல்ஸ் வந்து அடுத்து உங்களுக்கு வரும். இந்த இருக்கு பாருங்க, இது ஆன்சர்ஸ், மேல இருக்கிறது கொஸ்டின்ஸ். சரியா, இங்க இருக்கு பாருங்க. இப்ப இந்த கொஸ்டின்ஸ் 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க. வாட் இஸ் த பிரைமரி அப்ஜெக்ட் ஆஃப் ஒர்க் பிளேஸ் சேஃப்டி மெசர்ஸ் அப்படின்னு நீங்க கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு கீழே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆன்சர் அண்ட் எக்ஸ்பிளனேஷன், எதுக்காண்டி சேஃப்டி மெசர்ஸ். புரியுதா? ஸோ இதே மாதிரி தான் செகண்ட் யூனிட், தேர்ட் யூனிட் இதே மாதிரி கொடுத்துருப்போம். இப்போ இதுல 10 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் கிட்டே இருக்கு. அதாவது நம்ம கொடுத்துருக்கிறதுல இருந்து 10 மடங்கு. அப்போ உங்களுக்கு 200 கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா 2000 கொஸ்டின்ஸ் இருக்கு. சரிங்களா, ஸோ அதுக்காண்டி தான் இந்த சாம்பிள்லாம் கொடுத்துருக்கோம். சாம்பிள் ஃபுல்லாவே எல்லா யூனிட்டுக்குமே எப்படி இருக்குமோ அதை வந்து நம்ம கொடுத்துருப்போம். தயவு செய்து சாம்பிளை பார்த்துக்கோங்க. சரியா, முழுக்க இது வந்து எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் தான். இதுல இருந்துதான் கொஸ்டின் வரும்னா கண்டிப்பா கிடையாது. இதுல இருந்து கொஸ்டின் வரவே வராது. நான் அடிச்சு சொல்றேன்.
ஆனா இப்ப இந்த ஆன்சர்லாம் படிச்சுட்டு இப்போ டிஸ்கிரைப்ஸ் த பர்பஸ் ஆஃப் ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிகேஷன் ரிப்போர்ட். இப்போ ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிகேஷன் ரிப்போர்ட்னா என்ன, அதுக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். பட் இதுல இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டிஃபரன்ஷியேட் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் நான் சொல்ல வரேன். நீங்க இதே கொஸ்டின்ஸ் தான் வரும் அப்படின்லாம் தயவு செய்து நினைக்காதீங்க. சரியா? அடுத்து இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் 538 கோட் நம்பர். ஸோ இதெல்லாம் மெக்கானிக்கல், இன்னும் உங்களுக்கு இசிஇ எலக்ட்ரிஷியன் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வரும். ஸோ வேணுங்கிறவங்க என்ன பண்ணீங்க யூஸ் பண்ணிக்க. இதுவும் அதே மாதிரி தான். இதுவும் என்னது எப்படி இருக்கோ யூனிட் 1 அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், அதுக்கப்புறம் யூனிட் 1ஓட கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கும். ஸோ சிம்பிளா தான் இருக்கும், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப் கால்குலேஷன் சயின்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் 500 தான் கொடுத்துருக்கோம், 2000 கொஸ்டின்ஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா மட்டும் தயவு செய்து யூட்டிலைஸ் பண்ணுங்க. ரிப்பீட்டடா இருக்கு இது, அதாவது நம்ம குறை சொல்லணும்னு நினைச்சா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? பட் நம்ம படிக்கணும் தேடணும். சில கொஸ்டின்ஸ்லாம் தவறுதலா இருந்துச்சுன்னா நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க, சார் அதுக்கா சார் நாங்க காசு கட்டணும் இப்படி நீங்க கேட்பீங்க. ஆனா அந்த தேடி படிக்கிறீங்க பாருங்க, அந்த கொஸ்டின் உங்களுக்கு நல்ல மைண்ட்ல ஞாபகமா இருக்கும். ஸோ அதைத்தான் நான் சொல்லுவேன். சரியா? தவறு எல்லாமே தவறுன்னு சொல்ல முடியாது, சில எல்லாமே கரெக்டுன்னு சொல்ல முடியாது. சில தவறுதல் இருந்துச்சுன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஸோ தயவு செய்து பாருங்க. சரிங்களா? ரொம்ப தவறுதலா இருக்கு சார் அப்படின்னா மட்டும் நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ என்னென்ன கொஸ்டின்ஸ் அப்படின்றத சொல்லுங்க, அதை திருத்தி வேணா நம்ம என்ன பண்ணுவோம் திருப்பி லான்ச் பண்ணுவோம். எக்ஸாம் கம்மியான டைம்ல தான் இருக்கு. ஸோ ரொம்ப போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க, இருக்கிறத படிங்க, நமக்கு நல்லதே நடக்கும். சரிங்களா? ஸோ எப்படி டெஸ்ட் பேட்ச் இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு எப்படி வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட RLAcademy.com போனீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு அவர் புக்ஸ் அப்படின்றது வந்துடும். இது ஃபுல்லாகவே PDF டெஸ்ட் பேட்ச் தான். நீங்கள் என்ன பண்ணுங்க, ஷாப்குள்ளே போயிருங்க. ஷாப்குள்ளே போயிருந்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் இருக்கும். அதில் லாஸ்ட் வந்தீங்கன்னா ஃபோனில் போனீங்கன்னா TNPSC CTSC சீரியஸ்ன்னு இருக்கும். அதில் எல்லாத்துக்குமே டெஸ்ட் பேட்ச் இருக்கு. சரியா? ஸோ இதில் வந்து இப்போ அட்வான்ஸ்டு வாங்க போகிறேன் அப்படின்னா கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல என்ன கவராக இருக்கு, சாம்பிள் காப்பி இருக்கும். கண்டிப்பாக சாம்பிளை பாருங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுங்க, ஓகேனா ஆட் டு பேஸ்கெட் கொடுங்க. அதுக்கப்புறம் வியூ பேஸ்கெட் கொடுங்க. அதே மாதிரி மை அக்கௌண்ட் அப்ளை கூப்பன்லாம் எதுவுமே தேவையில்லை. ப்ரொசீட் டு செக் அவுட் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் வரும். பேமெண்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் இதே மாதிரி கருப்பு கலராக உங்களுக்கு பேர் வச்சு ஆன்சர்ஸ்ன்னு வரும். ஸோ தயவு செய்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. சரியா? ஸோ ஓவராலாக எல்லாமே சொல்லிட்டு அதே மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி கிளாஸஸ் ஃபுல் மாடல் டெஸ்ட் கிளாஸஸ் கண்டிப்பாக வரும். சரிங்களா? அதே மாதிரி இந்த ரெண்டும் வந்து உங்களுக்கு எல்லாமே இங்கிலீஷ் மீடியத்தில் தான் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அப்கமிங்ல வராது வேணா தமிழ் மீடியத்தில் நம்ம ட்ரை பண்ணுவோம். பட் இது இங்கிலீஷ் மீடியத்தில் தான் இருக்கு. தயவு செய்து யூஸ் பண்ணிக்கங்க. வேணும்னா மட்டும் தயவு செய்து வாங்க, இல்லாட்டி இருக்கிற சோர்ஸை வச்சு படிங்க. அதே மாதிரி முக்கியமாக டெலகிராமில் ஃப்ரீ புக்ஸ் நம்ம போட்டிருக்கோம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நான் வைக்கிறேன். டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.